டேய் பப்பு, நீ ரொம்ப நாளா என்கிட்ட பணம் 500 ரூபாய் கேட்டிருந்தில்ல, அதை நான் இப்போ உனக்கு கொடுக்குறேன். குடு. ஆனா ஒரு கண்டிஷன். நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். கேளு. யானைகள்லாம் எங்க இருக்கும்? காட்டுல. காலையில் நீ என்னத்தை தின்ன? பிரியாணி. என் பேண்ட் பாக்கெட்ல இருந்து பணம் 2000 எங்க வச்சிருக்க? சக்கட்டாப்பால. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில் காணாம போன புள்ள. ஏய் என்ன பாப்பா, உன் தங்கச்சியோட துணி எடுத்து போட்டுருக்க? அப்பவாச்சு என்னை பாப்பேன்டா. மாமா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் மாமா. என்ன? இந்த பேய் வராம இருக்கிறதுக்கு எல்லாரும் தாயத்து கட்டுறாங்க. அப்ப பேய் வரணும்னா என்ன பண்ணுவாங்க? தாலியா கட்டணும். மாமா, எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன? நீ பேசாம என் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கிறியா? எதுக்கு? என் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா சொல்லு. அதான் எதுக்குன்னு கேக்குறேன். இல்ல மாமா, நான் ஒருத்தி வந்தே இந்த வீட்டுக்கு ஒரு விளக்கு ஏத்தின உடனே வீடு பிரகாசமா ஜொலிக்குதே, அப்ப இன்னொரு விளக்கு சேர்த்து ஏத்தினா எப்படி இருக்கும்? பைத்தியம், இந்த 2 விளக்குக்கு என்ன யார் ஊத்துறது? மாமா, நீ எனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கி தர மாதிரி நேத்து நைட்டு ஒரு கனவு கண்ட தெரியுமா? அப்படியா? அப்ப அடுத்த தடவை அதை கட்டி பாக்குற மாதிரி கனவு கண்டு சந்தோஷப்பட்டுக்கோ. என்ன ஆள விடுங்க. என்ன மாமா, பல்லு வலின்னு டாக்டர் பார்க்க போனா அதுக்குள்ள வந்துட்டேன். போனேன், அது லேடி டாக்டரா இருக்கிறாங்க, அதான் வந்துட்டேன். லேடி டாக்டரா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? நீ தானே சொல்லியிருக்கிற எந்த லேடிஸ்டையும் பல்ல காமிக்க கூடாதுன்னு, அதான் திரும்பி வந்துட்டேன். கும்பிடுறேனுங்க. இவர் யாருன்னு தெரியுமா? தெரியாது. அப்புறம் கும்பிட்ட? அவர் பால் வடிகிற குழந்தை முகத்தை பார்த்தேன், அதான் கும்பிட்டேன். இது குழந்தை முகமா? கொஞ்சம் ஏமாந்தா குழந்தை குடுக்கற முகம். ஏங்க அந்த காலத்து கல்யாணத்துக்கும் இந்த காலத்து கல்யாணத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? அந்த காலத்துல பல பேருக்கு குழந்தை திருமணம் நடந்துச்சு, இந்த காலத்துல சில பேருக்கு குழந்தையோட திருமணம் நடக்குது. உங்க கல்யாணம் எப்படி? அதான் பக்கத்திலே விட மாட்டேன்னு சொல்லிட்டேடி. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதம். உன்னைய என் தலையில கட்டி வச்சு எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க, என் வாழ்க்கையே நாசமா போச்சு. உன்னை யாரும் ஏமாத்தல, உண்மை சொல்லிதான் கல்யாணம் மூச்சு வச்சாங்க. அப்பவே சொன்னாங்க நல்ல நேரம் முடிய போது சீக்கிரமா தாலி கட்டுங்கன்னு. அப்பவே நான் உஷாராயிருக்கணும். இந்த மனுஷனுக்கு புருஷனுக்கு என்ன வித்தியாசம்? பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன். கரெக்ட். பண்ணாத தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கறான் பாரு, அவன் புருஷன்.